ஒரு குழுவுக்கு சேர்ந்தவர்களை கர்த்தாவே நாங்கள் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களாக ஒரு நாள் எண்ணப்பட்டவர்களே கர்த்தாவே நாங்கள். ஆனால் எங்களை போன்ற ஒரு அக்கிரமக்காரர்கள், எங்களை போல ஒரு அநீதிக்காரர்கள், எங்களை போல ஒரு பாவிகளான மனுஷர்களுக்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தன்னுடைய சிங்காசனத்தை விற்று இந்த உலகத்திலே மனிதனுக்குள் மனிதனாக நீர் அவதரித்தீர் என்று உடைய வேதத்திலே படிக்கும் பொழுது இது எங்களால் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமானது. காரணம், நீர் எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களானது நிமித்தமாய் அவரும் அவர்களைப் போலவே மாறினார் என்று அப்பா, நம்முடைய அன்பு கால மகள நீளம் உயரம் ஒன்றுமே எங்களால் அழுந்து பார்க்க முடியாது, உண்மை புரிந்து கொள்ளவும் முடியாது சுவாமி. இப்படிப்பட்ட மகா உன்னதங்களில் இருக்கிற கர்த்தர் எங்களுடைய உள்ளத்திலே வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் தான் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நாங்கள் தான் பாக்கியவான்கள் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தேவன் தங்கியிருக்கும் தேவாலயம் என்று எங்கள் சரீரத்தை பார்த்து சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வீட்டில் உள்ள அருமையான அண்ணனுக்காக நன்றி, அக்கா அவர்களுக்காக நன்றி, என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இவருடைய வீட்டிலே நீர் பிறந்திருக்கிறீர், அவருடைய உள்ளங்களிலே பிறந்திருக்கிறீர், அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறீர். அவர்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. காரணம், என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமல் இருந்து என்னை விசுவசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பார்கள் என்று. ஆம் ஆண்டவரே, நீ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, நித்தியமான பரலோக ராஜ்யத்தை நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் நீர் பிறந்தது நிமித்தமாகவே சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நற்செய்தி அருமையானவர்களுக்கு அறிவிக்க நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக நன்றி ராஜா. அருமையான அண்ணன் அக்காவுடைய எதிர்காலங்களுக்காக அவர்கள் எதற்காக முயற்சித்துக் கொண்டு வருகிறார்களோ அந்த முயற்சிகள் ஆண்டவரே ஒன்று கூட வீணாய் போகக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ சுவாமி, என்னாகமம் 24:1 படியே இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று உம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆகினால் எதற்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக காத்திருக்கிறார்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும் என்று அப்பா அவருடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டு கர்த்தாவே. நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன், நான் உன்னை அனாதையாய் விடுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு நீ ஆறுதலும் தேர்தலும் பலனும் கொடுத்து இவர்களை வருகிற நாட்களிலே புதிய வருடத்திலே நல்ல செய்திகளை இவர்கள் கேட்கட்டும், நல்ல ஆசீர்வாதங்களை இவர்கள் பெறட்டும். இதற்கு தடையா இருக்கிற எல்லா விதமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வீட்டை ஆசீர்வதியும், இந்த வீட்டிலே சமாதானம் நிலைத்திருக்கட்டும், இந்த வீட்டில் உடைய பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும், இந்த வீட்டில் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு பரலோக வாசல் திறந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக அவர்கள் படிப்பில் இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு பாடங்கள் ஆகட்டும், அவர்கள் முன்னேறி போகிற கிளாஸ்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளுக்கு உறுதுணையா இருப்பதற்காக நன்றி ராஜா. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய படிப்பிலே அவர்கள் என்னவாக வேண்டும் என்று தெய்வ சித்தம் உண்டோ அதன்படியே நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த வருடமெல்லாம் இந்த குடும்பத்தை கண்ணின்மணியை போல பாதுகாத்து போல ஒரு புதிய வருடத்திலும் கூட நீ நடத்துங்க. புதிய ஆலோசனை தாங்க, புதிய ஆசீர்வாதங்களை தாங்க, புதிய வாக்கு தத்தங்களை தாங்க, புதிய ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முழுக்க இந்த வீட்டில் ஆண்டவரே ஆனந்தம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும், மனமகிழ்ச்சி பொங்கட்டும். காரணம், இந்த வீட்டில் சமாதானத்தின் நாயகர் ஒவ்வொருடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானம் விசேஷமாக இந்த வீட்டில் வாசமாயிருக்கிற அருமையான சகோதரரோடு சகோதரியோடு பிள்ளைகளோடு சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக.